அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற காணொளி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாற்று சம்பந்தப்பட்ட ஒரு காணொளி. தொடர்ச்சியாக நம்ம அரசியல், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேசிட்டு வர்றப்ப, இந்த வரலாற்று விஷயங்களையும் வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பதிவு பண்ணிட்டே வர்றோம். அதாவது தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடும் சரி, இல்ல இந்தியாவும் சரி, ஒரு வரலாறு என்று பேசுனாங்கன்னா, அவங்க முதல்ல வந்து மன்னர்களுடைய வரலாறு தான் பேசுறாங்க. அதுவும் தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, சேரருடைய வரலாறு, சோழருடைய வரலாறு, பாண்டியர்களுடைய வரலாறு, பல்லவர்களுடைய வரலாறு, களப்பிரர்களுடைய வரலாறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சில சில சிற்றரசர்லாம் இருக்காங்க. ஆனா அவங்கள பத்தி வந்து யாரும் எதுவும் பேசுறது கிடையாது. ஆக இந்த தமிழ்நாட்டுல வந்து இருக்கிற மன்னர்கள் தாண்டி, இந்த 4 பேர தாண்டி மிக முக்கியமான மன்னர்கள்லாம் இருந்தாங்க. தொண்டைமான்கள். இவருடைய பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பதியை வந்து சங்க இலக்கியத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அகநானூறு பாடல்ல பாடப்பெற்ற கள்வர் கோமான் புள்ளி. கள்ளர் என மன்னரான கள்ளரில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட பிரிவான தொண்டைமான்களை பற்றிய ஒரு காணொளி தான் இந்த காணொளி. அதிலும் குறிப்பா அந்த வடநாட்டுல ஏற்பட்ட படையெடுப்பு மூலமாக இவங்க வந்து காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்துக்கு அப்புறம் திருச்சியில வந்து குடியேறுறாங்க. திருச்சி வந்து பாத்தீங்கன்னா முதலாக 1201 பெருமாள் தொண்டைமான் எனப்படுகின்ற ஒரு தொண்டைமான் மன்னர் வந்து குறிக்கப்படுறாப்புல. அந்த திருச்சியில இருந்து மைக்ரேட் ஆகி புதுக்கோட்டை, அறந்தாங்கி, இன்னைக்கு இருக்கிற தேவோட்டை பக்கத்துக்கு கப்பலூர், அதே மாதிரி வந்து அதே தேவோட்டை காரைக்குடிக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கின்ற சூறைக்குடி உள்ளிட்ட பகுதிகளில அறந்தாங்கி அரசு, கப்பலூர் அரசு, சூறைக்குடி அரசு, புதுக்கோட்டை அரசு என்று வந்து தங்களுடைய தன்னாட்சி மிக்க ஒரு ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஏறத்தாழ கிட்டத்தட்ட 450 வருடங்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஒரு முக்கியமான ஒருத்தவங்க தான் வந்து அறந்தாங்கி தொண்டைமான். இவங்க வந்து நாகக்கண்ணியுடைய வழித்தொண்டலாக தங்களை வந்து காமிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்திரன் 7 அடி அவர்களுடைய வழித்தொண்டலாக வந்து காமிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புதுக்கோட்டை தொண்டைமான்களுக்கும் அறந்தாங்கி தொண்டைமான்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருவரும் கால் வழியினர் அப்படின்னு சொல்லி அறந்தாங்கி தொண்டைமானுடைய புத்தகத்தை எழுதிய புலவர் ராசு அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய வரலாற்று தகவலும் கிடைக்கும். இவர்கள் அறந்தாங்கி தொண்டைமான்களுடைய பலம், இவர்களுடைய ஒரு வீரம் என்னன்றதை வந்து அவங்களுடைய மெய்க்கீர்த்தில ஒரே ஒரு லைன்ல வந்து பார்க்கலாம். 7 நாட்களில் இலங்கையில் உள்ள சிங்கள மன்னர்களை அடக்கி அங்கிருந்து வந்து திரை பெற்று வந்தவர்கள் தான் இந்த அறந்தாங்கி தொண்டைமான்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட மெய்க்கீர்த்திலே குறிப்பிட்டிருக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் ஒரு அந்த மிளலை கூற்றம் இன்னைக்கு இருக்க அறந்தாங்கி, மீமிசல், பொன்பேத்தி உள்ளிட்ட அந்த பகுதிகள்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அதனை ஒட்டிய பகுதி மிளலை கூட்டம். இந்த மிளலை கூட்டத்துடைய ராஜாவாக அறந்தாங்கி தொண்டைமான்களும் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்தூர் கூற்றம் எனப்படுகின்ற அந்த முத்தூர் கூற்றத்திற்கு வந்து கப்பலூர் தொண்டைமான் ஆகிய கருமாணிக்க தொண்டைமான் அவரோட வம்சாவளிகள் இன்னைக்கு வந்து ராமசாமி முன்னாள் எம்எல்ஏ ராமசாமி அவர்கள் அவருடைய மகனாகிய கருமாணிக்க தொண்டைமான் இன்னைக்கு திருவாரணை தொகுதியில் எம்எல்ஏ இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அறந்தாங்கி தொண்டைமான்கள் வந்து மிளலை கூட்டத்தினுடைய அதிபதியாக வந்து இருந்திருக்காங்க. அந்த அறந்தாங்கி தொண்டைமான்களை பற்றி நம்ம தனியாகவே போடலாம். இவர்கள் நேரடியாக கள்ளர் இனத்தை சேர்ந்தவர்கள். அது மட்டும் இல்லாம இந்த அறந்தாங்கி தொண்டைமான்களுடைய மன்னர்களுடைய கல்வெட்டுல ஒரு முக்கியமான கல்வெட்டு வந்து கிடைக்கப்பெறுது. நம்ம ஏற்கனவே வந்து இந்த கள்ளர் பற்று அப்படின்றது என்ன, அது ஒரு இராணுவ குடியிருப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காணொலி போட்டிருக்கோம். குலோத்துங்க சோழன் காலத்திலேயே வந்து ஒரு கள்ளர் பற்று என்று ஒரு இராணுவ குடியிருப்பு இருந்துச்சுன்றதை வந்து நம்ம போட்டிருக்கோம். ராஜேந்திர சோழத்தேவர் காலத்திலயும் இருந்தது. அதே மாதிரி இந்த அறந்தாங்கி தொண்டைமான்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த இராணுவ குடியிருப்பை வந்து ஒரு படிக்கு மேல கொண்டு போய் நீதி பரிபாலனை வழங்கக்கூடிய இடமாகவும் இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நம்ம இந்த கள்ளர் படைப்பட்டுன்றது வந்து ஒரு இராணுவ குடியிருப்பாக தான் இருந்துச்சு. ஒரு மன்னருக்கு மிக முக்கியமான கடமை என்னன்னா நீதி பரிபாலனை வழங்குவது. ஒரு நீங்க ராஜராஜ சோழர் பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணனான ஆதித்ய கரிகால சோழனுடைய அந்த கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட பிராமணர்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கிறது அவர் தான் கொடுத்திருக்காரு. என்ன தண்டனைகள், எப்படி வந்து அவனோட உடைமையில வந்து பார்த்தா கைப்பற்றணும், நிலங்களை என்ன பண்ணணும் முதற்கொண்டு வந்து அந்த கல்வெட்டு தெளிவாகவே வந்து குறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க அறந்தாங்கி தொண்டைமான்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய காலகட்டத்துல ஒரு மன்னர் இருக்காப்புல தேவராய தொண்டைமான் காலத்திலையும் அவருடைய மகனாகிய அடுத்த தொண்டைமான் காலத்திலையும் ஒரு கல்வெட்டு வந்து கிடைக்கப்பெறுது. அந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட வந்து நீதி பரிபாலனத்துக்கு உண்டான அது ஒரு கல்வெட்டு தான். இது யாருடைய ஆட்சி காலம்னா இன்னைக்கு இருக்கிற அறந்தாங்கில ஆலப்பிறந்தான் பூமீஸ்வரநாதர் கோவில்ல வந்து கருவறையில வந்து வடக்கு புறச்சவர்ல வந்து இருக்குது இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டுடைய காலகட்டம் பாத்தீங்கன்னா கிபி 1482 28/11. இந்த தேவராய தொண்டைமானுடைய நாளில் நடந்த வரியானது வந்து நீதி செலுத்தும் ஆணையை வந்து பிறப்பித்துள்ளது. இந்த கல்வெட்டு வந்து முழுமையா படிக்கிறேன். அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டுக்குண்டான விளக்கமும் வந்து நான் வந்து குறிக்கப்படுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொஸ்தஸ்ரீன்னு சொல்லி அவங்களுடைய வருடம் எல்லாத்தையும் குறிக்கப்பெற்று அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறந்தாங்கி பற்று இது எல்லாத்தையும் சொல்லி இந்த தேவராய தொண்டைமானார்
நாளில் நடந்த முறையிலே நடத்தி கொள்ளவும். ஒருவன் குற்றம் செய்தால் அவனை ராச குற்றம் கேட்கும் அளவில் அவன் உற்பத்தி இன்ன மாறுதியான என்று வாங்கி அந்த முதலிலே ஒன்று பாதி முதல் பண்டாரத்தில் அவனை சிறையிட்டு வாங்கியும் அவன் பேரில் நியமித்த முதலுக்கு இருக்க ஆற்றாமல் ஓடி போனால் துணை நின்ற பேர் உத்தரம் சொல்ல கடவராகவும் முன்னால் உண்டான இறைமுறையை மண்மதில் ஊழியம் கடமை காணிக்கை முன்புண்டான நேரிலே நடந்து கொள்ளவும். நாயன்மார் பக்கல் கொண்ட காணியாட்சி சாதனத்தின்படி நிலத்துக்கு கடமை இருப்பித்து கொள்ளவும். பிள்ளை பேருக்கும் சாதனத்தின்படி உண்டான நிலம் காணியாட்சியாக அனுபவித்துக் கொள்ளவும். சாதி சாதி கையில் ஒற்றி விலை கொண்ட நிலத்துக்கும் அவர்களுக்குற்ற மரியாதை கடமை குடிமை நடத்தி கொள்ளவும். சாதி சாதியான மணியத்திற்கு முன்புற்ற மரியாதை நடந்து கொள்ளவும். இப்படி நடந்து கொள்வதில் யாவென குருவன் பயந்து போய் கல்லற்பட்டிலே நின்று பயந்திருந்து 4 பேரை அழைத்து வந்து காண்பிக்க கடவோமாகவும். இது ஏரியிலே உடையவருக்கு வெறுத்த ராசாக்கள் அன்னை இடத்திலேயே போனால் அவன் காணியும் ஆளுடைய தம்பினாருக்கு தேவதானமாக கல்வெட்டி நாட்டி உற்ற முறையில் கட்டாயம் கலிய செய்ய கடவோமாகும். இப்படி சம்மதித்து கல்வெட்டு கொடுத்தோம். உடையவர் திருவாசல் காரியத்திற்கு கடவுளுக்கு முன்பு பேசிய நாட்டாரும் பிள்ளை பேருமோம் சத்தம் உடையவர் ஏகப்பெருமாள் தொண்டைமானார் அருளச் செல்லும்படி திருவம்பலமுடையார் காளிங்கராயர் எழுத்து. கல்வெட்டு ஆண்டறிக்கை 1930 எண் 233. இதுதான் இந்த கல்வெட்டினுடைய ஒரு சாராம்சம். இந்த கல்வெட்டு நீங்க படிக்கிறப்பே பார்த்திருப்பீங்க. இது என்னன்னா குற்ற செயல்களில் நாட்டில் உள்ள குற்ற செயலில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் வழங்கப்பெறுகிறது. அந்த தண்டனைகள் பாத்தீங்கன்னா சரியா செய்யலன்னா அதுக்குண்டான நிலம் கையகப்படுத்துறது எப்படி பண்ணணும். அது மட்டும் இல்லாம இவர்கள் இதுல எதுவும் சரிபட்டு வர மாதிரி இல்லைன்னா கல்லற்பற்று நீதி பரிபாலத்தில் போய் நின்று அங்க 4 பேரை அழைத்து தங்களுக்கு உண்டான நீதியை பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லி ஏகப்பெருமாள் தொண்டைமான் என்கின்ற அறந்தாங்கி தொண்டைமானுடைய காலகட்டத்துல இந்த ஒரு அரசு ஆணை கல்வெட்டு இந்த கோயிலே கிடைக்கப்பெறுது. இதனுடைய முழுமையான விளக்கத்தையும் சொல்றேன். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா எளிமையா புரியும்படியாகவும் இருக்கும். அது என்னன்னா இந்த கல்வெட்டை சாம் சுந்தர் சம்பட்டியார்னு சொல்லி அவர் நேரடியாக இந்த கல்வெட்டை பார்த்து நமக்கு புகைப்படமாவே கொடுத்திருந்தாப்புல. அவர் மூலமாக தான் இந்த கல்வெட்டை இப்ப நம்ம ரொம்ப ஒரு ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு விழாவடியா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா முழுமையாக நம்ம ஒரு விளக்கத்தை பார்த்துக்குருவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது குற்றம் செய்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் குற்றம் செய்தால் அவனை சிறையில் தள்ளி அவரது நிலத்தின் உற்பத்தியில் பாதியை பண்டாரத்தில் சேர்க்க வேண்டும். இவ்விடத்தில் பண்டாரம் எனப்படுவது அரசு கஜானா. இரண்டாவது, குற்றம் செய்தவன் அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய அபராதத்தை அளிக்காமல் ஓடி போனால் அவருக்கு பிணையாக உறுதி அளித்தவர் பதில் கூற வேண்டும். மூன்றாவது, முன்னாடி நடந்தபடி இறைமுறையை, அதாவது இறைமுறை என்னன்னா வரி செலுத்தும் முறை, மண்மதில் வீட்டு வரி, ஊழியம் சம்பளம் பெறாமல் செய்ய வேண்டிய பணிகள், காணிக்கை அரசருக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் செலுத்த வேண்டிய விருப்ப வரி முதல் இவற்றை நடத்தி கொள்ளவும். நாலாவது, அரசிடம் காணியாட்சி நிலத்தை அனுபவிக்கும் உரிமை. அரசிடம் காணியாட்சி பெற்றவர்கள் அதற்குண்டான வரியை தவறாமல் செலுத்தவும். சட்டத்திட்டப்படி பிள்ளை பேர்கள், அதாவது அரச குடும்பத்தினர் தங்களது காணியாட்சி அனுபவித்துக் கொள்ளவும். அடுத்து நாலாவது, ஒரு சாதியார் அதே சாதியாரிடம் நிலம் விற்பனை மற்றும் அடமானம் முதலியவை செய்ய வேண்டிய வேளையில் முன்பு செலுத்தப்பட்ட முறையில் வரி செலுத்த வேண்டும். ஐந்தாவது, இத்தகைய சட்டங்களை பின்பற்றுவதில் நாட்டவர்களுக்கு சிக்கல் ஏற்படும் போது அவர்கள் கல்லர் பற்றில் 4 பேரை அழைத்து கல்லர்களிடம் சரணடைந்து பயத்தை போக்கி தங்களுக்குண்டான நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆறாவது, சட்ட திட்டங்களை மதிக்காமல் மன்னருக்கு எதிராக அயலாரிடம், அயலார் என்பது பாத்தீங்கன்னா வேறொரு மன்னரிடம் போய் சேர்ந்தால் அவர்களின் நிலம் மற்றும் உடைமைகள் பறிக்கப்பட்டு அரசுடைமையாக்கப்படும். மேற்கூறிய நடைமுறைகளை பின்பற்ற நாட்டவர்கள் கடவுள் சத்தியமாக உறுதியளித்த பின் இவை கல்வெட்டாக வெட்டப்பட்டுள்ளது. கல்வெட்டுக்கு ஒப்புதளித்தவர் அப்போதைய அறந்தாங்கி தொண்டைமானாகிய ஏகப்பெருமாள் தொண்டைமானர். அவருக்கு சாட்சி கையெழுத்தாக அளித்தவர் அவருடைய அதிகாரியாக திகழ்ந்த திருவலங்கமுடையார் காளிங்கராயர் என குறிப்பிடப்பட்டுள்ளார். இந்த காளிங்கராயர்ன்றவங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கும் கல்லறை வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இரண்டாவது,
நான் ஏன் அதை நீதிமன்றம் சொன்னேன்னா, இவ்வளவு பெரிய சட்டத்திட்டங்கள் வந்து ஒரு மன்னர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டாக வழங்குகிறார். ஆனா அந்த சட்டத்திட்டங்கள்ல வந்து ஏதாவது பிரச்சனை வந்தாலோ அதை வந்து பின்பற்ற முடியாட்டினாலோ நீங்க கல்லற்பட்டுல 4 பேர் அழைத்து வந்து உங்களுக்கு உண்டான பயத்தை போக்கி கொண்டு நீங்க நீதி பரிபாலனை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா, அந்த கல்லற்பற்றுன்றது எவ்வளவு ஒரு வெறும் போருக்கு மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய நிர்வாகத்திற்கும் நீதித்துறைக்கும் அன்றைக்கு மன்னருடைய ஆட்சி காலத்துல வந்து நிர்வாகத்திலும் இருந்திருக்கு, அது நீதி பரிபாலனத்திலும் தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்பாக கல்லற்பற்றுன்றது ராணுவத்தாக நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அவங்க நிர்வாகத்திலையும் இருந்திருக்காங்க, பிளஸ் நீதித்துறையிலும் இருந்திருக்காங்கன்றது இந்த கல்வெட்டு மூலமாக தெளிவாக வந்து பார்த்து நமக்கு கிடைக்கப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பயத்தை போக்கவும் தங்களுடைய கட்டளைகளை வந்து இதை பின்பற்ற முடியாம பயத்துல இருந்தாங்கன்னா அந்த பயத்தை போக்கி கொண்டு 4 பேரை வந்து கல்லற்பற்று அழைத்து வந்து உங்களுடைய நீதியை பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்லி யார் ஆணையிடுறாங்க? ஏக பெருமாள் தொண்டைமானர் வந்து ஆணையிடுறாங்க. ஆணையிட்டு அதை கல்வெட்டாவே வந்து வடிக்கப்பெறுகிறது. அதற்கு வந்து அவருடைய அதிகாரியான திருவலங்கமுடையார் காளிங்கராயரும் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போடுறாங்க. எவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கல்வெட்டுன்னு பாருங்களேன். அந்த நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மன்னர்கள் வந்து நீதி பரிபாலனை பண்ணதை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா மாறாக மன்னருடைய சார்பாக அவர்களுடைய கல்லற்பற்றிலே வந்து நீதியை பெற்றுக்கோங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த கல்லற்பற்றின் வந்து வலிமை வந்து எவ்வளவு தூரம் இருந்திருக்குன்னு பாருங்க. ஆக இந்த அறந்தாங்கி தொண்டைமான்களுடைய நிர்வாகமும் சரி, அவருடைய நீதித்துறையும் சரி, அவர்களுடைய வந்து போரும் சரி, இது எல்லாமே வந்து பார்த்தா முழுக்க முழுக்க கல்லர் பற்றே வந்து திகழ்ந்திருக்கு. கல்லர்களோட சக்கரவர்த்தியான அறந்தாங்கி தொண்டைமானுடைய நீதி பரிபாலனமாக கிடைக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு வந்து இது வந்து ரொம்ப கேஷான கல்வெட்டு தான் இருந்தாலும் பொதுமக்களுக்கு வந்து இந்த கல்லர் பற்று, இந்த கல்லர்ன்ற இந்த வார்த்தையை வந்து தவறாக கற்பிக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு ஒரு சம்பட்டி அடையாக தான் வந்து இந்த கல்வெட்டு வந்து கிடைக்கப்படுது. மேலும் சம்பந்தமே இல்லாம இந்த அறந்தாங்கி தொண்டைமான சில பேர் வந்து உரிமை கொண்டு வர்றாங்க, எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம. அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டானது ஒரு சம்பட்டி அடியாக தான் வந்து எல்லாருக்கும் இருக்கிறது. அறந்தாங்கி தொண்டைமான்களுடைய வரலாறானது மிக நீண்ட நெடிய வரலாறு. அவர்களுடைய வரலாறை தனியாக, ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமாள்ன்ற பேர்லயும் வந்து, அதாவது பெருமாள் தொண்டைமான், ஏக பெருமாள் தொண்டைமான்ற பேர்லயும், அதே மாதிரி வந்து உய்யவந்தான், அதாவது சோழர் ராஜராஜ சோழத்தேவருடைய பட்டப்பேராக இருக்கக்கூடிய உய்யவந்தான், அந்த பேரையும் உய்யவந்தான் தொண்டைமான்ற பேர்லயும் வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க. இவர்கள் தங்களை வந்து சோழருடைய மகனாக வந்து கல்வெட்டுல வந்து சொல்லிக்கிறாங்க. இவர்களுடைய கல்வெட்டானது வந்து அறந்தாங்கி அரசு அப்படின்ற பேர்லயே கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கல்வெட்டு கிடைக்கிறது. அவர்களுடைய நீர் மேலாண்மை, அவர்களுடைய நீதி பரிபாலனம், அவர்களுடைய போர் மரபு, அவர்களுடைய வாரிசுதார்கள் இன்றைக்கும் அங்க அறந்தாங்கிலே வந்து பாத்தீங்கன்னா அறந்தாங்கி தொண்டைமான், வணங்காமுடி தொண்டைமான், பண்டார தொண்டைமான் என்ற பேர்ல அவங்க வாரிசார் இன்னைக்கு வாழ்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க. அவருடைய அரண்மனை கூட வந்து பாத்தீங்கன்னா சிதிலம் அடைந்து இன்னைக்கு இருக்கு. ஆனா வேற இடத்துல இருந்து அவங்களுடைய இருப்பிடத்தை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு 40 வருஷம் முன்னாடி ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அந்த அரண்மனையில தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த அரண்மனையோட எச்சங்கள் இன்றைக்கும் கிடைக்கப்பெற்றுதான் இருக்கு. சோ அவங்க யாரு என்னன்றத வந்து தனியா வந்து ஒரு கல்வெட்டுல பார்க்கலாம். நம்மளுடைய வரலாறானது ரொம்ப நீண்ட நெடிய வரலாறு. அந்த வரலாறு காக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்க இளைய தலைமுறைகள் வந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும். மது உள்ளிட்ட அனைத்து போதை வஸ்துலிருந்து விடுபட வேண்டும். அனைத்து சமுதாயத்திற்கும் வந்து பாதுகாவலராகவும், தமிழுக்கு பாதுகாவலராகவும், தமிழ்நாட்டிற்கு பாதுகாவலராகவும் திகழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.